வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயத்தின் அன்போடும் அமைதியோடும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்று இயேசுவின் திரு இருதய வணக்கம் தொடரின் 13ஆம் நாள். இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான தினம். நாம் நினைவு கூற இருப்பது இயேசுவின் திரு இருதயம் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்களின் ஆறுதல் என்பதை பற்றியதாகும். உயிரிழந்த நம் அன்புக்குரியவர்கள், பரிசுத்தமிக்க ஆன்மாக்கள், அவர்கள் இன்னும் இறைவனுடைய முழுமையான மகிமையை அடைய முதல்நிலை கட்டத்தில் இருக்கின்றனர். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான சேவை ஜெபம். அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்கள் யாருக்காக ஜெபிக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் மனதில் உள்ள ஜெப கோரிக்கையை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உங்கள் ஜெபம் ஒருவரின் ஆன்மாவுக்கு அமைதியையும் ஒளியையும் கொடுக்கலாம். அதனால் மறக்காமல் ஜெபியுங்கள். இன்றைய தியான சிந்தனை இயேசுவின் திரு இருதயம் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்களின் ஆறுதல். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் என்றால் நம் உலகில் வாழ்ந்து முடித்த ஆன்மாக்கள். அவர்கள் இறப்பிற்கு பின்பு விண்ணக மகிமைக்குள் செல்ல தயார் நிலையில் இல்லாமல் தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் இடத்தில் அல்லது தூய்மையடைய வேண்டிய இடத்தில் இருப்பதாகும். அந்த இடம்தான் உத்தரிக்கிற ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு ஆன்மாக்கள் தனிமையிலும் வேதனையிலும் பெரிதும் இறைவனின் அருளை நாடிக்கொண்டே இருக்கின்றனர். அந்த இடத்தில் இருக்கிற ஆன்மாக்களின் பாவம் முழுமையாக மன்னிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பரிகாரம் இன்னும் முடியாமல் இருக்கலாம். எனவே அவர்கள் இறைவனின் முழு ஒளியை காண தயார் நிலையில் இன்னும் இல்லாமல் இருக்கலாம். அவர்களால் ஜெபிக்க முடியாது. அவர்கள் நம்மை போல ஜெபமாலை சொல்ல முடியாது. திருப்பலி காண முடியாது. தவம் செய்ய முடியாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அமைதியாக இறைவனை எதிர்நோக்கி கொண்டு பிறர் செய்கிற ஜெபங்களை நம்பிக்கையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது, நாம் இங்கு ஜெபிக்கிறோம் என்றால் அவர்கள் அங்கே ஆறுதலையும் ஒளியையும் பெறுகிறார்கள். இதுதான் பிறர் மேலான இரக்கத்தின் நம்பிக்கையின் நிலை. இன்னும் எளிதாக சொன்னால், அவர்கள் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் உள்ளார்கள். ஆனால் அந்த வீட்டு கதவை திறக்க ஒரு விசை மட்டும் தேவை. அந்த விசைதான் நம்முடைய ஜெபம். நாம் ஒரு ஜெபமாலை சொன்னால் அந்த கதவு படிப்படியாக திறக்கிறது. அவர்கள் வெளிச்சத்திற்குள், இறைவனுடைய ஒளிக்குள் செல்கிறார்கள். இயேசுவின் திரு இருதயம் பயந்திருக்கும் ஆன்மாக்களுக்கு தம் இருதயத்தால் அவர்களுக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கிறது. அந்த ஆறுதல் முழுமையாக செயல்பட நம் ஜெபங்கள் தேவை. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்களுக்காக ஜெபம் செய்வோம். ஜெபமாலை செய்வோம். அவர்களை மீட்போம். அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் இறை வார்த்தையின் ஒளியில் இந்த தியானத்தின் 2ஆம் நிலைக்கு செல்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தில் ஆறுதல் அடைந்திருக்கும் ஆன்மாக்கள். அவர்கள் நம் ஜெபத்திற்கும் இரக்கத்திற்கும் ஆசைப்படுகிறார்கள். 2 மக்கபேயர் 12ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரத்தில் நம்மிடம் ஒரு தீவிரமான உண்மை பேசப்படுகிறது. இறை பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தை நின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இது நம்மையும் தூண்டுகிறது. நாம் உயிரோடு இருக்கிற போது செய்யக்கூடிய பரிசுத்தமான பணி இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது.
நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கும்போது இயேசுவின் திரு இருதயம் நம் வழியே சுழன்றிருக்கிறது. மத்தேயு 5:7 சொல்கிறது, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று. இது ஒரு வாக்குறுதி. நாம் பிறருக்காக இரக்கம் காட்டுகிற போது நம்மேல் இரக்கத்தையும் நாம் பெறுகிறோம். இந்த தியானத்தில் மரியாவையும் மறக்க முடியாது. அவர்தான் அனைத்து ஆன்மாக்களுக்கான நம்பிக்கை. யோவான் 2:5 இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்றார். இது அவருடைய வாழ்க்கையின் மைய வாசகமாகவே உள்ளது. இன்று நமக்காக அவர் மீண்டும் அதையே சொல்கிறார். உங்கள் ஜெபங்களை தவிர்த்து அவர்கள் முன்னேற முடியாது. அதனால் நீங்களே ஜெபியுங்கள். அந்த ஜெபங்கள் தான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கு ஒளியாய், அவர்கள் நித்திய வாழ்வுக்கு செல்லும் வழியாய், இயேசுவின் திரு இருதயத்தின் பாதையாய் மாறுகிறது. இன்று ஒரு சிறிய ஜெபம் ஒரு ஆன்மாவுக்கு நித்திய ஒளியாக மாறும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் முக்கியமான ஒன்று. மிகவும் சிறியதாக தோன்றலாம், ஆனால் விண்ணகத்தின் வல்லமையான செயலாகும். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, உமது திரு இருதயத்தின் பேரருளால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் தங்கியிருக்கும் ஆன்மாக்களை விண்ணக வாழ்விற்கு அழைத்து செல்ல விரும்புகின்றோம். அவர்கள் பாவங்களை தவிர்த்து உமது அருளில் முழுமையாக தூய்மை அடைந்து புனிதர்களுடன் இணைந்து நித்திய ஒளியின் சுகத்தில் ஓய்வடையட்டும். இயேசுவே, அவர்கள் துன்பம் ஒவ்வொன்றுக்கும் உமது இருதயத்தின் ஆறுதலும் விண்ணகத்தில் இடமும் தரப்படட்டும். அவர்கள் ஆன்மா ஓய்வடைந்து உமது முகத்தை காணும் நித்திய மகிழ்வை அவர்கள் அடையட்டும். அன்புள்ள இயேசுவே, உமது திரு இருதயத்தில் இருந்து புடைத்தெழும் அந்த வரப்பிரசாதமான அன்பில் இப்போது நாங்கள் நோயாளிகளையும் அவர்களுடைய குடும்பத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது பரிசுத்த கைகளால் அவர்களை தொட்டு உமது புண்ணிய இரத்தத்தின் சக்தியால் அவர்களின் வலிகளை போக்குங்கள். உமது இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவர்கள் உடலும் உள்ளமும் நிம்மதி அடையட்டும். யாருடைய உடல் வலிக்கிறதோ அவர்களுக்கு ஆறுதல் கொடுங்கள். யாருடைய மனம் தேம்பி அழுகிறதோ அவர்களுக்கு அமைதி அளியுங்கள். மருத்துவமனையில் இருக்கும் எல்லா நோயாளிகளும் உமது திரு இருதயத்தின் பராமரிப்பில் பாதுகாக்கப்படட்டும். அவர்கள் கவலையில் கண்ணீர் சிந்தும் போது உமது அருள் அந்த கண்ணீரை துடைக்கட்டும். அவர்கள் நம்பிக்கையின்றி நடுங்கும் போது உமது வார்த்தை அவர்களுக்கு உறுதியாக இருக்கட்டும். தாய், தந்தை, மனைவி, கணவர், குழந்தைகள், சகோதரர்கள் யார் ஒருவர் நோயால் துன்புறுகிறார்களோ அவர்களின் குடும்பம் ஒன்றாக இருந்து இந்த சோதனையை கடக்க அவர்களுக்கு உதவும். மருத்துவர்கள், செவிலியர்கள், சிகிச்சை அளிக்கிற பணியாளர்கள் அனைவருக்கும் அறிவையும் கருணையும் அளித்தருளும். அவர்கள் உமது கரங்களில் ஒரு நீட்சியாக செயல்படட்டும். உமது திரு இருதயத்தால் எந்த மருந்தும் செய்ய முடியாததை உமது மெய் அருளால் செய்து முடித்து காட்டும். இந்த நோயும் இந்த துயரமும் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையின் கதவாக மாறட்டும். உமது திரு இருதயத்தில் இருந்து வரும் ஒளி எங்கள் வாழ்க்கையை எங்களுக்காய் மாற்றட்டும். இயேசுவே, உமது திரு இருதயத்தில் நாங்கள் நுழைகின்றோம். அங்கேதான் நாங்கள் தேடும் எல்லா பதில்களும் ஆறுதல்களும் இருக்கின்றது. இன்றைய இந்த ஜெபத்தில் உமது மக்கள் வாழும் உண்மையான வாழ்வின் சுமைகளை உங்களிடம் தருகிறோம். ஆண்டவரே, குடும்பங்கள் ஒன்றுபட்டு இருப்பதற்காக ஜெபிக்கின்றோம். அன்பும் அமைதியும் நிறைந்த குடும்ப வாழ்க்கையை எல்லாருக்கும் அளித்தருளும்.
குழந்தை இல்லாத தம்பதிகள் உமது திரு இருதயத்தில் இருந்து ஒரு புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளட்டும். பிறக்கும் குழந்தைகளை நலத்துடனும் அறிவுடனும் பரிசுத்தமான தன்மையுடனும் தாயும் தந்தையும் மதிக்கும் பண்புகளுடனும் வளர உதவி செய்யும். ஆண்டவரே, மாணவர்களுக்கு உமது ஞானத்தை அருளுங்கள். அவர்கள் நல்ல கல்வி, நல்ல நடத்தை, அன்பும் பரிவும் கொண்ட ஒரு சமூகத்தின் ஆதரவாளராக வளரட்டும். அவர்கள் உமது ஒளியாக உலகத்தில் ஒளிரட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்த நேரத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். அவர்கள் குடும்பத்தை கவனிக்க அவர்களுடைய ஆசியால் நிறைந்தவர்களாகட்டும். வேலை வாய்ப்பு இல்லாமல் மனவேதனையில் இருப்பவர்களுக்கு அமைதி, நம்பிக்கையை அருள் புரியும். திருமண தாமதம் எதிர்கொள்பவர்களுக்கு தகுந்த நேரத்தில் நல்ல துணைவர் கிடைக்கட்டும். திருமண வாழ்வு அன்பும் அருளும் நிறைந்ததாக மாறட்டும். கடனில் சிக்கியவர்கள் உமது உதவியால் நிமிர்ந்து நடக்கட்டும். வறுமையில் வாழும் மக்களுக்கு வாழ்வாதாரமும் உதவியும் நம்பிக்கையும் அளித்தருளும். ஏழைகளுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கும் உமது அருளில் பாதுகாப்பும் வாய்ப்பும் கிடைக்கட்டும். உலக நாடுகளுக்கு அமைதி மற்றும் சகோதரத்துவம் கிடைக்கட்டும். போர்கள், மதவெறிகள், தீவிரவாதம் இவை அகலட்டும். இயற்கை பேரழிவுகள் எங்களை பாதிக்காமல் எங்களை உமது கரங்களில் பாதுகாத்திடும். எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கட்டும். எந்த திடீர் விபத்துகளும் இல்லாமல் அமைதியுற வாழ்க்கையை அனுபவிக்கட்டும். அன்புள்ள இயேசுவே, உமது திரு இருதயத்தில் நாங்கள் நோயாளிகளை ஒப்பு கொடுக்கிறோம். உமது புண்ணிய கைகளால் அவர்களை தொட்டு ஆறுதல் அளியும். சிகிச்சை செய்யும் மருத்துவர்களுக்கு அறிவும் கருணையும் தாரும். ஒவ்வொரு உடல் வலியிலும் உமது புனித இரத்தத்தின் ஒரு துளி கலக்கட்டும். எந்த மருத்துவமும் செய்ய முடியாததை உமது அருள் செய்து முடிக்கட்டும். அவர்கள் முழுமையான சுகமடைந்து உம்மீது சாட்சியாக வாழட்டும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடம் இருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, 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 எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயம் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்களின் ஆறுதல். 13ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயமானது உத்தரிப்பு கடனாக வேதனைப்படுகிற திருச்சபைக்கு ஆறுதலும், உலகத்தில் போராடுகிற திருச்சபைக்கு அரசனும், அகில திருச்சபைக்கு மகிமையும் பாக்கியமுமாயிருக்கிறது. விண்ணரசானது மாசில்லாத இயேசு கிறிஸ்துவின் புகலிடமும் தெய்வீக பரிசுத்தத்தின் ஆலயமுமாக இருப்பதால் பாவ தோஷத்தினின்று சுத்தப்படாத எந்த ஆத்துமமும் அங்கே பிரவேசிக்க முடியாது. தினமும் உலகத்தில் சாகிற லட்சக்கணக்கான மக்களுள் பலர் அற்ப பாவங்களோடும் அல்லது பொறுக்கப்பட்ட சாவான பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணாத நிலைமையோடும் தேவ சன்னிதானத்திற்கு முன் நிற்கிறார்கள். இந்த ஆத்துமங்களை ஆண்டவர் நரகத்துக்கு தீர்வையிட மாட்டார். என்றாலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யாமலும் மோட்சத்துக்கு போகவும் முடியாது. இயேசுவின் திரு இருதய அன்பானது ஒரு பக்கத்தில் அந்த ஆத்துமங்கள் மட்டில் குறைவான இரக்கமாயிருக்க தூண்டினாலும், மறுபக்கத்தில் தேவ நீதியானது முழு பரிகாரம் செய்ய கேட்கிறது. உத்தரிக்கிற ஸ்தலத்து நெருப்பிலேதான் அந்த பரிதாபத்துக்குரிய ஆத்துமங்கள் தங்கள் பாவங்களுக்கும் அசட்டைத்தனத்துக்கும் பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. இதுதான் விசுவாசமும் பக்தியும் படிப்பிக்கிற படிப்பினை. இயேசுவின் திரு இருதய அன்பர்கள் 2 தீர்மானம் செய்ய வேண்டும். முதலாவது, சாவுக்கு பிறகு இவ்வளவு துன்பங்களை வருவிக்கிற பாவங்களை இப்போதே வெறுத்து தள்ளி அதிக பிரமாணிக்கமாகவும் உத்தமமாகவும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவும், பிறர் அன்புக்கு விரோதமான வார்த்தைகளை விலக்கி நமது வீண் மகிமை சுகபோகங்களை ஒருத்து ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், நாள்தோறும் மிக எளிதாய் நாம் கட்டிக்கொள்ளுகிற எல்லா அற்ப பாவங்களையும் விட்டு விலக முயற்சி செய்ய வேண்டும். தவத்தாலும் நற்செயல்களாலும் நமது பாவங்களுக்கு இவ்வுலகத்திலேயே உத்தரிப்பது மிக எளிதாயிருக்கும். உத்தரிப்பு ஸ்தலத்தின் பயங்கரமான துன்பத்தில் அவைகளை பரிகரிக்க காத்திருப்பது அறியாமையாம். இரண்டாவது, உத்தரிக்கிற ஸ்தல நெருப்பில் வேதனைப்படுகிற நமது சகோதரர்களுடைய ஆத்துமங்களுக்கு ஆறுதல் அளித்து அவைகளை அந்த இடத்திலிருந்து விடுவிக்க நம்மாலான முயற்சி செய்ய வேண்டும்.
என் மேல் இரங்குங்கள், என் நண்பர்கள், என் மேல் இரக்கம் கொள்ளுங்கள், ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது என்று அந்த ஆத்துமங்களிடம் இருந்து எழும்புகிற இந்த பரிதாபத்துக்குரிய வார்த்தைகள் நமது காதில் விழுகிறதில்லையா? ஒரு சிநேகிதன் அல்லது ஓர் அயலான் எரிகிற களவாயில் விழுந்ததை நீ கண்டால் நீ உடனே ஓடிச் சென்று அவனை அந்த நெருப்பில் இருந்து காப்பாற்ற முயற்சிப்பாய் அல்லவா? இதே விதமாய் அந்த ஆத்துமாக்கள் விஷயத்திலும் நடந்து கொள். தங்களுக்கு தாங்களே செய்யக்கூடாத உதவியை நீ அவர்களுக்கு செய்ய வேண்டும். உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி புரிய நமது கையில் திருச்சபையானது கொடுத்திருக்கிற பிரதான கருவி ஜெபமும் நற்செயல்களுமாகும். புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய சரித்திரத்தில் நாம் வாசித்தோம் என்றால், இந்த புனிதர் நாள்தோறும் மாலையில் சில சிறுவர்கள் கையில் மணியை கொடுத்து தெருக்கள் வழியே அடித்து கொண்டு போய் பாவிகளுக்காகவும் உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ள வாருங்கள் என்று சொல்ல செய்வார்கள். இந்த உத்தம பக்தி முயற்சியை நாமும் நாள்தோறும் செய்வது நல்லது. ஏனென்றால் சில வேளை அந்த ஆத்துமாக்களில் சிலர் நமக்கு தெரியாதவர்களாயிருக்கலாம். வேறு சிலர் நமது நிமித்தம் அங்கே வேதனை படுகிறவர்களாயிருக்கலாம். இயேசுவின் திரு இருதய பக்தர்கள் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் வேதனை குறைத்து மோட்ச பாக்கியம் சேர இத்தனை எளிதான பல வழிகளை உபயோகிக்க நல்ல தீர்மானம் செய்ய கடவார்களாக. அந்த ஆத்துமங்களுக்கு உதவியான வழிகளில் எல்லாம் மேலான வழி ஏதென்றால், அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்த பலன்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதாகும். பல கிறிஸ்தவர்கள் உன்னதமான இந்த வழக்கத்தை முன்னிட்டு அந்த ஆத்துமங்களின் பாவ மன்னிப்புக்காக பல திருப்பலி நிறைவேற்றி வருகிறார்கள். இச்செயல்பாடுகள் இயேசுவின் திரு இருதயத்துக்கு மிக்க மகிழ்ச்சி அளிப்பதுமல்லாமல் ஆத்துமாக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கின்றன. சில கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்து அடக்க சடங்கில் பங்கு கொள்ள செய்து திருப்பலி நிறைவேற்றி ஆடம்பரமாய் சிமித்தெரியில் நல்லடக்கம் செய்வார்கள். இதோடு நின்று விடுவார்கள். பிறகு அவர்களை பற்றி நினைப்பதே இல்லை. இது சரியல்ல. இவ்விதம் அவர்களை மறந்து விடாமல் அவர்கள் இறந்த ஆண்டு, நினைவு நாள், நவம்பரில் ஆத்துமாக்கள் திருநாள் போன்ற நாட்களில் அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றுவதோடு கல்லறையை அலங்கரித்து குருவானவரை அழைத்து சென்று ஜெபிக்கவும் வேண்டும். மேலும் தொடர்ந்து அந்த ஆத்துமத்தின் இளைப்பாற்றிக்காகவும் அக்குடும்ப நலனுக்காகவும் இடையிடையே திருப்பலி நிறைவேற்றுவதும் தர்மம் செய்வதும் சிறந்த வழியாகும். நம்மை விட்டு பிரிந்த நமது உறவினர்களை நாம் மறவாமல் நன்றியுடன் அன்பு செய்து வருகிறோம் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மற்றவர்களுக்கும் சிறந்த நன்மாதிரிகையாய் இருக்கும். இப்படி உன்னுடைய உறவினர் அன்பர்களுடைய ஆத்துமங்களை மோட்சம் சேர்க்க முயற்சிக்கும் போதுதானே அந்த உத்தரிப்பு ஸ்தலத்தில் யாவராலும் மறந்து கைவிடப்பட்ட பல ஏழைகளுடைய ஆத்துமங்களை மறந்துவிடக் கூடாது. இப்படி உன்னுடைய உறவினர் அன்பர்களுடைய ஆத்துமங்களை மோட்சம் சேர்க்க முயற்சிக்கும் போது அந்த உத்தரிப்பு ஸ்தலத்தில் யாவராலும் மறந்து கைவிடப்பட்ட பல ஏழைகளுடைய ஆத்துமங்களை மறந்துவிடக் கூடாது. இவ்வுலகத்தில் உள்ள தங்கள் அன்பர்களால் கைவிடப்பட்டு வேதனை அனுபவிக்கிற அந்த ஆத்துமங்களுக்காக வேண்டிக்கொள். பலன்களை அடைந்து ஒப்புக்கொடு. திருப்பலி நிறைவேற்றப்பார். உன்னால் மோட்ச ராஜ்யம் சேர்ந்த அந்த ஆத்துமங்கள் உனக்கு மிகவும் நன்றியறிந்திருப்பார்கள். தங்களுக்கு தாங்களே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் செய்து கொள்ள கூடாத உதவியை அவர்கள் உனக்கு பிற்பாடு செய்வார்கள். இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்து ஏராளமான அருட்கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு பெற்றுக் கொடுப்பார்கள்.
கடைசியாய் அவர்கள் மோட்சத்தில் இருக்கும்போது தங்களை உத்தரிக்கிற ஸ்தல வேதனையில் இருந்து காப்பாற்றின தங்கள் உபகாரிகளுக்காக இறைவனிடம் வெகுவாய் பரிந்துரைப்பார்கள். வரலாறு: தேவ நீதிக்கு பரிகாரம் பண்ணி உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் திரு இருதயமானது எனக்கு அடிக்கடி காட்சி கொடுப்பதாக புனித மார்கரெட் அம்மாள் சொல்லுகிறார். இதை பற்றி அவர் எழுதியிருப்பதாவது: பெரிய வியாழக்கிழமை இரவில் நான் தேவ நற்கரணைக்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் என்னை சற்று நேரம் சூழ்ந்து கொண்டு என்னோடு ஒரு அன்பு ஒப்பந்தம் செய்தார்கள். என்னால் கூடுமான எல்லா நன்மைகளையும் அந்த ஆத்துமங்களுக்காக செய்து ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் திருவுளம் பற்றினார். அந்நாள் முதல் அந்த ஆத்துமாக்கள் என்னோடு கூட அடிக்கடி வருகிறார்கள். வேதனைப்படுகிற என் நண்பர்கள் என்று நான் அவர்களை அழைக்கிறேன். அந்த புனிதை வேறொரு அருட் சகோதரிக்கு பின்வருமாறு எழுதியிருக்கிறார்: சிறைப்பட்டிருக்கிற இந்த பரிதாபத்துக்குரிய ஆத்துமங்களில் சிலரை நீ விடுவிப்பாயெனில் உனக்காக பரிந்து பேசுகிறவர்கள் மோட்சத்தில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி மிக்க மகிழ்ச்சி அடைவாய். உன் மீட்புக்காக அவர்கள் தேவ உதவியை இறந்து கேட்பார்கள். ஆதலால் இயேசுவின் திரு இருதய அன்பர்கள் புனித மார்கரெட் மரியம்மாளின் மாதிரிகையையும் புத்திமதியையும் பின்பற்றி தங்கள் ஜெபத்தினாலும் திருப்பலியினாலும் தாங்கள் அடைகிற பலன்களாலும் எத்தனை ஆத்துமங்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து விடுவிக்க கூடுமோ அத்தனை ஆத்துமங்களை விடுவிப்பார்கள். தம்மை மோட்சத்தில் தரிசித்து அன்பு செய்யும் பாக்கியத்தை இந்த ஆத்துமங்களுக்கு கொடுக்க ஆவல் கொண்டிருக்கிற இயேசுவின் திரு இருதயமானது அவர்கள் மட்டில் நீ காண்பிக்கிற பேரன்புக்காக உனக்கு சம்பாவனை அளிக்கும். நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு செய்கிற எதையும் தமக்கே செய்கிறதாக திவ்ய இயேசு எண்ணிக்கொள்கிறார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தன் வலது பக்கத்தில் நிற்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நோக்கி, ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். இப்போது என் பிதாவினால் உங்களுக்காகப்பட்ட பலனை அனுபவிக்க வாருங்கள் என்று திருவுளம் பற்றுவதோடு கூட நான் உத்தரிக்கிற ஸ்தல நெருப்பில் வேதனைப்பட்டேன். நீங்கள் என்னை விடுவித்தீர்கள். தேவ நீதிக்கு உத்தரிப்பு பலியாக சிறையில் இருந்தேன். நீங்கள் என்னை தேடி வந்து எனக்கு ஆறுதல் அளியாத மோட்ச ராஜ்யத்தை கைக்கொள்ள செய்தீர்கள். ஆதலால் நீங்கள் ஈடேற்றின அந்த ஆத்துமாக்களோடு உங்கள் பிறரன்பு செயல்களால் நீங்கள் சம்பாதித்த மோட்ச சம்பாவனையை அனுபவிக்க இப்போது என்னோடு வாருங்கள் என்பார். உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஜெபம். அளவற்ற பேறு பலன்களையும் அன்பையும் கொண்டிருக்கிற திவ்ய இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறதும் உம்மால் அன்பு செய்யப்படுகிறதுமான ஆத்துமங்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். அந்த ஆத்துமங்கள் உம்மை அனுபவிக்க நீதி பிரகாரம் அவர்களை ஒரு பக்கத்தில் நீர் தண்டிக்கிறீர் என்றாலும் வேறொரு பக்கத்தில் அவர்களுடைய தண்டனையின் காலத்தை குறைக்கும்படி உமது இரக்கத்தை நாங்கள் கெஞ்சி மன்றாட நீர் ஆசிக்கிறீர். அவர்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி கேட்கிற மன்றாட்டுக்கு தயவு செய்து செவிசாய்த்தருளும். உமது திரு இருதயத்தின் பேரில் பற்றுதலாயிருந்து உமது புகழ்ச்சிக்காக ஞான ஆவல் கொண்டிருந்த அந்த ஆத்துமங்களை விசேஷ விதமாய் நினைத்து கொள்ளும். அன்புக்குரிய இயேசுவே, உமது சமூகத்துக்கு அவர்கள் வந்து சேர தாமதம் பண்ணாதேயும். அவர்கள் உம்முடைய திவ்ய இருதயத்துக்கு எவ்வளவோ அன்புள்ளவர்களாயிருக்கிறார்கள். அந்த ஆத்துமாக்கள் ஆசிக்கிறதும் உமது விலை மதியாத திரு இரத்தத்தால்
அவர்களுக்காக நீர் தயாரித்ததுமான மோட்ச பேரின்பத்தை அவர்களுக்கு கொடுக்க உமது திரு இதயத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். சிந்தனை: நீ இப்போது செய்கிற செயலானது நீ செய்ய வேண்டிய ஒரே செயல் என்றும் உன் வாழ்நாளின் கடைசி செயல் என்றும் நினைத்து அதை நல்ல விதமாய் செய். ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, உம்முடைய ராஜ்யம் வருக. இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னித்தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலும் ஆகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மன நோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும், எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும், தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும், சாந்தம் அமைதியாலும், அளவற்ற பரிவாலும், பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி எருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்துக்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன்.
ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைத்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலும் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.